எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி. நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாணவர்களும் தேர்வர்களும் நம்ம ரிப்பீட்டடா கேட்குற விஷயம், சார் டிஎன்பிஎஸ்சி ஹேண்டில் பண்ணுறது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தானே சார், இன்னைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிருந்தானே சார், இப்படி வந்துச்சுன்னா குரூப் எப்போ எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தானே சார், நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் நம்மளோட அனைத்து சந்தேகங்களுக்கான ஒரு தீர்வுகளும் எனக்கு கிடைச்சிருந்தானே சார், அதுதான் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணாங்க, ஒரு சில ரிப்ளை பண்ண முடியல, தப்பாடுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. அதற்கு இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேண்டில் பண்ணர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2024 ஹேண்டில் பண்ணர் இன்னைக்கு வருவதற்கு லாட்ஸ் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும். பட் அது எப்போ வருது அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகேங்களாங்க? பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வரலாம், இந்த மாதம் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்போ வரலாம், மேபி காலையில் கூட வந்துடலாம், இல்லை மதியம் கூட வந்துடலாம், ஈவினிங் கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு ஆக்சுவலாக நம்ம வந்து டிசம்பர் 15 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஹேண்டில் பண்ணி வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு எப்போ வந்தாலும் ஓகே, நம்ம ஓகே. பட் இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து பொறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். அது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எதிர்பார்த்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி வேணாம். ஸோ இன்னைக்கே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நல்லது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்படியும் இந்த மாதம் இறுதிக்குள்ள எப்படியோ வந்துடும். ஓகேங்க. பட் இன்னைக்கே வந்துருச்சுன்னா அதுதான் நான் சொல்றேன். ஸோ டிசம்பர் 15 எக்ஸ்பெக்ட் பண்றோம், வந்துருச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து வந்துடணும். ஸோ ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இல்லை சார் இப்போ குரூப் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம டிசம்பர் ஸ்டார்டிங் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார், அதுவும் வரல சார். அதே மாதிரி குரூப் மெயின்ஸ் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் வரல சார். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால பேனரும் தள்ளி போயிருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. நான் ஒரு வீடியோ பதிலாக சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட ஒரு கருத்தா. அது இப்போ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் அப்படின்னா குரூப் 2 சம்பந்தப்பட்டது. இப்போ குரூப் 1 மெயின்ஸ்னா குரூப் 1 சம்பந்தப்பட்டது. இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 சம்பந்தப்பட்டது. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 சம்பந்தப்பட்டது. ஒரு ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் அது அந்த ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்டது. ஆனால் அனல் பண்ணர் அப்படிங்கிறது அனைத்து எக்ஸாமினேஷன் பிளஸ் அனைத்துமே சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால அனல் பண்ணர் வந்து கூட விரல வந்துடும். அது வந்து இன்னைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு கிடையாது, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு நம்ம சாப்பிட்டு இருக்கோம், டக்குனு வந்து ஸ்கூலிங்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஏன் பிரேக்கிங்ல கூட போகலாம், பிரேக்கிங் நியூஸ்ல கூட போகலாம், தலைப்பு செய்திகளா போகலாம். புரியுதுங்களாங்க? ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறனால நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. உங்களுக்கு நிறைய மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி அனுப்பின வந்துருச்சு பாத்தி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம் இல்லைங்களா, அது அப்படி தாங்க. ரிசல்ட் எதிர்பார்த்துட்டே இருப்போம், டக்குனு ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் எதிர்பார்க்குற அந்த ஒரு நொடிகள் கூட தான் திக்னு இருக்கும். ரிசல்ட் வந்துருச்சா, அது ஒரு சில பேர் திக்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச யாருக்கு அப்படி இருக்கிறது இல்லை. ரைட், ஓகே எழுதிட்டோம், வந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ரைட் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் தான், இல்லாமல் இல்லை. வர வரைக்கும் அது மாதிரி டக்குனு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நானே வீடியோ போடுவேன். அது மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் பண்றேன். அனுப்பி வந்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன். ஓகேங்களா? நான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துக்கலாம். ஓகே, நான் அட்மிட்டே சொல்லியிருக்கேன், அனுப்பி வந்தால் சொல்லுங்க, டக்குனு வீடியோ கொடுத்துலாம், பசங்க வெயிட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய எல்லா, அதாவது இவ்வளோ நாளாக நம்ம வந்து குரூப் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்தோம் இல்லைங்களாங்க, அது எல்லாம் நம்மளுடைய ஆல் டவுட்ஸ் வில் பி சால்வ்டு. as expected, all doubts will be solved. அண்ட் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கான விடைகளும் நமக்கு கிடைச்சது. இந்த வீடியோ பதில் சொன்னதை தனிப்பட்ட கருத்துக்கள் தான், பார்த்துக்கலாம்.